நீதிமன்றங்கள் சொல்லிடுச்சு, ஒருத்தன் பஞ்சமி நிலத்து வாரிசுதாரின் அடிப்படையில் எனக்கு உரிமையானது அப்படின்னு லீகலைஸோட வந்து கேட்டான்னா அவனுக்கு நிலத்தை எடுத்து கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை, குறிப்பா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட கடமைன்னு சொல்லுது. யார் கடமை செய்யறா? நல்ல வேலை. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நாங்க எங்கேயோ ஒரு மூலையில பேசியிருந்தோம். இன்றைக்கு நாடு முழுக்க இது வந்து ஒரு பேசு பொருளாக செந்தமன் சீமான் மாத்தி இருக்கிறார். எங்க நிலத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. ஏன் வித்திருக்க கூடாது? உங்களுடைய மூதாதைகள் வித்திருந்த நிலம் அரசாங்கத்துக்கு தானே சொந்தமாகும். ஒருவேளை வித்திருந்தது கண்டிஷன் படி வாங்கினது தப்பு அப்படின்னு சொன்னாலும் அது அரசாங்கத்துக்கு தானே சொந்தமாகும். அந்த நிலத்தை எப்படி நீங்க கேட்க அரசாங்கம் எடுத்துக்கோ. நான் தான் சொன்னேன்ல, பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகின்றல 12 லட்சம் ஏக்கர் இருந்தது, எடு. வாங்கினது சட்டப்பூர்வமா தப்பு. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இது யார் விட்டு நிலமோ சார் தெரிஞ்சு போச்சு இல்ல, அரசு ரெக்கார்ட்ல இருக்குல்ல, அரசு எடுக்கணுமா வேணாவா? எங்களுக்கு கொடுக்கறது கூட நீங்க அப்புறம் கூட நீங்க வச்சுங்க, அதை பறிமுதல் பண்ண வேண்டுமா வேணாம்? முதல்ல எடுத்து அரசாங்க கணக்குல வை, அதுக்கப்புறம் அதுக்கு யாரு வாரிசுதாரன்னு பார்ப்போம். இப்போ புடுங்கிறதுக்கு கோயில் இடத்தெல்லாம் வந்து எடுக்கிறீங்கல்ல, எடுக்கிறேன் எந்த சாமியாவது வந்து கேட்சா, ஐயோ ஏன் நல்லையா இந்த மாதிரி வந்து ஆக்கிரமிப்பு இருக்கியா, இந்த சாமியோ சாமி வாரிசுகளோ ஏதாவது வந்து கேட்டுக்கா? எடுக்கிறீங்கல்ல, எடுத்துட்டு பெருமை பித்துறீங்கல்ல. 2026 சீமான் தமிழகத்தின் முதல்வர்ன்றோம். முதல்வர் ஆயிடுவாரா? பேசட்டுமா? அப்படி எப்படி ஆக முடியும்? ஆனால் அதை நோக்கி போகிறோம். அதற்கான தகுதியானவர் நான் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அதற்கான தகுதியானவர், தமிழ்நாட்டின் முதல்வராக தகுதியானவர் சீமானவர் 36 லட்சம் பேர் அங்கங்க சொல்றான். வள்ளுவ மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பஞ்சமி நிலம், அதுக்காக வந்து நாம் தமிழ் கட்சி 11ஆம் தேதி போராட்டம் அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. உங்களுடைய பேர் தான் அந்த பத்திரிகையில முதல்ல போட்டிருந்தாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வராருன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பஞ்சமி நிலத்தை யார் கொடுத்தது, யாருக்காக கொடுத்தது, ஏன் கொடுக்கப்பட்டது என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. நீங்க உங்களோட முதல் கட்ட பார்வை. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே பஞ்சமி நிலங்கள் பத்தி பல போராட்டங்கள் நடந்திருக்கு. எல்லாம் நாங்களா பேசிப்போம். சரி, நாங்களான்னா எங்கள் சமூக தலைவர்களாக, சரி, தங்களை பறையர்களாக உணர்ந்தவர்களாக யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்க இந்த விஷயத்தை நாங்கள் பேசிப்போம். முதலையா அனைத்து தமிழ் குடிகளின் ஆதரவோடு ஆதி தமிழ் குடியில் நிலம் மீட்போம் அப்படின்ற ஒரு வாசகத்தோடு இன்றைக்கு இந்த போராட்டம் தமிழகத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. சரி, அதாவது எளிமையாக சொல்லப்போனால் ஒரு பறையர் சமூக நிலத்தை மீட்டெடுப்பதற்கு மற்ற சமூகங்கள் ஒன்றிணைந்து எங்கேயா போச்சு, எங்க ஆளுங்க எங்க மூத்த குடியோட நிலம் எங்கேயா போச்சு, என்னையா பண்ணீங்க, என்னதான் உங்க கதை அப்படின்னு பேசுற அளவுக்கு இன்றைக்கு இந்த விஷயம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அண்ணன் சீமான் கை வைத்ததால் அண்ணா எந்த கையை வச்சாலும் அதை பத்தி பேசுவாங்க பொழுது. அப்போ இந்த பஞ்சமி நில மீட்பு போராட்டமே முதல்ல அது என் குடும்பத்துல இருந்தே தொடங்குது. எங்க மூதாதையர் நிலத்தை வந்து ஒருத்தன் அளக்கலாம். அப்போ என் தங்கச்சி வீட்டுக்காரன் எங்க அண்ணன் ஒருத்தர் 2 முறை போய் யார் வீட்டு நிலத்துல எவன்டா வந்து செயின் போடுறது, எவன்டா அங்கே காம்பவுண்ட் போடுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க பேச இவங்க பேச அவனை சரியா வெளுத்து வாங்கிடுறாங்க இவங்க. அப்புறம் அந்த ஆள் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க மகாலட்சுமி ஸ்டேஷன்ல. அப்புறம் இவங்களை பிடிச்சின்னு போறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பஞ்சமி நில ஹிஸ்டரியே தொடங்குது. அப்புறம் அப்போ வந்து ஒரு வேதகிரியோட அண்ணன், அதான் என் தங்கச்சி வீட்டுக்காரோட அண்ணன், அப்போ வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செய்றாரு. அவரு அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ம மூதாதையர் நிலம்லாம் மாறி இருக்கு அப்படின்னு அன்னைக்கு இருந்த கருப்பன் ஐஏஎஸ், ஜெயகரன் ஜோசப் போன்ற கிறித்துவ நிறுவனங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து காரணம் என்ற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 630 ஏக்கர் இருக்கு அப்படின்னு அதை வந்து கையகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு 7 ஊர் போராட்டம் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. வைக்கிற போது அதாவது எக்ஸாக்டா சொல்ல போனா 633 ஏக்கர். அப்போ 7 ஊர் போராட்டம் ஒன்று வைக்கிறாங்க. 1994 அக்டோபர் 4ஆம் தேதி ஒரு போராட்டம் அந்த ஸ்பாட்ல எங்க ஊர்ல. ஏன்னா எங்க வீட்டு நிலத்தை இடம் பறிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல எங்க குடும்பம் தான் அதை ஆரம்பிச்சது. அப்போ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ண உடனே ஒரு 4.5 ஏக்கர் நிலத்தை வந்து ஜனம் வந்து வெகுண்டு இருந்து திரும்பி எல்லாம் ஒன்னா கூடிடலாம். ஏன்னா எல்லாருக்குமான நிலம் தானே அது.
அது இதற்கு முன்னாடி யார் யார் வைத்திருந்தாலும் அவரோட வாரிசுகள், அவங்க அப்பா வச்சிருந்தா புள்ள வந்திருப்பான், இல்லை அப்பா தாத்தா வச்சிருந்தாருன்னு பேரன் வந்திருக்கிறான். அப்படி ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்த உடனே போலீஸ் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 4.5 ஏக்கரை 4.5 ஏக்கரை இது சமன்படுத்திட்டு வந்துடுறாங்க. சரி, போராட்டம் வெற்றி அப்படின்னு. அந்த போராட்டத்தின் வெற்றியை குறியிடும் விதமாக ஒரு அம்பேத்கர் சிலையை அந்த 633 ஏக்கருக்கு ஃப்ரண்ட்ல வச்சுட்டு வந்துடுறாங்க. எல்லாம் ஒரு காலையில போராட்டம் நடந்து முடிஞ்சது. அப்புறம் மாலை ஒரு 6 மணி இருக்கும். போலீஸ் வந்து ஒரு அரபாடி வண்டியை வச்சு அப்படியே ரிவர்ஸ் அவரை வச்சு அந்த சிலையை மேலே உடச்சி தள்ளி கொண்டு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்த அந்த அக்டோபர் 4 நடந்தது. அக்டோபர் 10 வந்து அந்த சிலையை மீட்டெடுக்கிறாங்க ஜனங்க. சிலையை மீட்டெடுக்க சொல்லியும் பஞ்சமி நிலத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அன்றைக்கு இருந்த காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்த சப் கலெக்டர் அலுவலகம் வந்து ஒரு போராட்டம் நடைபெறுது. போராட்டம் வந்து ஏன்னா இப்போ அம்பேத்கர் சிலையை உடச்சி எடுத்து போயிட்டானுங்க, என்ன அது பிரச்சனை பண்றாங்க அது பண்றாங்கன்னு அம்பேத்கர் சிலை என்னும் போது அது ஒரு பெரிய நிகழ்வா மாறி நிக்குது. எல்லாம் தீயா வந்து நிக்கிறான், ஜனங்க கட்டுக்கடங்காம நிக்குது. அன்றைக்கு இருந்த சப் கலெக்டருக்கு கருமா அந்த அளவுக்கு தமிழும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஜனங்களுக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியல. இதுங்க போய் உள்ள போய் தள்ளு முள்ள ஆகி போய் நின்று உடனே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்ட உடனே துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. ஒரு கண்ணீர் புகை அது இதுன்னு வீசுறாங்க, அப்புறம் லட்டி சார்ஜ் பண்றாங்க. ஜனங்க திமிரி நிக்கிறாங்க. துப்பாக்கி நடைபெறுது. அதில் ஜான் தாமஸ் ஏழுமலைங்கிற 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அவர்களோட நினைவா அக்டோபர் 10 வருடா வருடம் இன்றைக்கு காரணியில் அமைந்திருக்கிற என் சொந்த தாய் மாமன் நிலத்தில் அமைந்திருக்கிற சிலையில் அஞ்சலி செலுத்துகிற தலைவர்கள் வருவாங்க. சிலர் ஃபார்மாலிட்டிக்கும் வந்து போவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு நான் இந்த போராட்டத்தின் சிறப்பா பார்க்கறது என்னன்னா, இது எங்க போராட்டம். நாங்க மட்டுமே கத்திங்க இருந்தோம். நாங்க மட்டுமே அக்டோபர் 10 போய் அங்க போய் நின்று போடுவோம் வருவோம். வேற யாரும் இதை தமிழகத்துல பேசுவதற்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு கட்சியும் அந்த தேர்தல் அறிக்கையில பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்போம் அப்படின்னு ஒரு ஃபார்மல் வரியை போடுவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனைத்து தமிழ் குடிகளோட ஆதரவோடு ஆதி தமிழ் குடிகளின் நிலம் மீட்போம் என்ற ஒரு உன்னதமான வாசகத்தை வைத்து ஒரு முழக்கத்தை வைத்து இன்றைக்கு இந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. என்னன்னா, மூர்த்தி கூட சேர்ந்து, மூர்த்தி என்ற பறையர் கூட சேர்ந்து, இது நான் பிரிச்சு பேசணும்னு நீங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பறையர் கூட சேர்ந்து மற்ற சமூகங்கள் நம்ம ஆளுங்களுக்கு நம்ம சகோதரர்களுக்கு கொடுத்ததுனால என்ன பாச்சு, என்ன ஒருத்தர் ரொம்ப நாளா இவங்க போராடுறாங்களாம் அப்படின்னு இன்றைக்கு பேச வைத்திருக்கிறாருல்ல. நாளைக்கு அந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா தள்ளி நிற்காம எல்லாரும் சேர்ந்து அந்த சமூகத்துக்கான நீதியை பெறுவதற்கு நாம போராடணும்ங்கிற ஒரு முன்னுதாரணம் தான் இது. இப்ப வந்து வன்னியர்களுக்கான 10.5% ஒதுக்கீடு கெட்டு போச்சு, ஒரு பின்னடைவு ஆயிடுச்சுன்னு ஒண்ணு. மற்ற சமூகங்கள்லாம் ஏன்பா நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துதான் அவங்களுக்கு வந்து அது சரியா கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு ஒரு தமிழ்ச்சாதியின் கோரிக்கையை மற்ற தமிழ்ச்சாதிகளும் மற்ற சமூகங்களும் பட்டியல் சமூக மக்களோடு சேர்ந்து போராடுகிற நிலை இன்றைக்கு தமிழகத்துல மாறி இருக்கு இல்லையா. அதால இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மிகப்பெரிய நிகழ்வாக இன்றைக்கு அது பார்க்கப்படுகிறது. புரியுது. பஞ்சமி நிலம்னா அது பட்டியலின மக்களுக்கு மட்டுமானது தானா, இல்ல நிறைய இன மக்களுக்கும் அது போய் சேரணுமா? அதாவதுங்க 1891 செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு ஜேம்ஸ் ட்ரைமன்கீர்னு ஒரு கலெக்டர் இருக்காரு. அந்த கலெக்டர் கிட்ட ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர், அதுக்கப்புறம் வந்து இந்த சில கிறிஸ்துவ நிறுவனங்கள், அப்போ இங்க வந்து கிருஷ்ணர் மிஷினரிகள் இங்க பள்ளிக்கூடம் அது இது திறந்துங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த செங்கல்பட்டு மாவட்டம் வந்து நீர்வளம் மிக்க மாவட்டம். ஏன்னா ஒரு காலத்துல செங்கல்பட்டு மாவட்டத்தை ஏரி மாவட்டம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலே ஏரிகள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா செங்கல்பட்டு மாவட்டம். அப்படி இருக்கிற மாவட்டத்துல ஏகப்பட்ட அரசு நிலங்கள் இருக்கிற போது அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க, இவ்வளவு நிலம் கிடக்குது, எஸ்சிங்களுக்கு பார்த்து கவர்மெண்ட் கொஞ்சம் நிலம் கொடுங்கன்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அந்த கலெக்டர் என்ன பண்றாரு, ஒரு குழுவை போட்டு அதை வந்து ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை வந்து தயார் பண்றாங்க. அதை வந்து 1892 செப்டம்பர் 30 இங்கிலாந்து பாராளுமன்றத்துல அதை கொண்டாந்து, அதாவது மே 16 வந்து கொண்டு வராங்க. உடனடியாக அது மே, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு மாசத்துலயே செப்டம்பர் 30 இங்கிலாந்து நாடாளுமன்றம் அதுக்கு வந்து ஒப்புதல் தருது. சரி,
இவங்க கொடுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கிறோம், இந்த மாதிரி எஸ்சிகளுக்கு நிலம் கொடுங்க அப்படின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலம் இங்கே வந்து கொடுக்கப்படுது. சரி. அப்போ இவங்க ஒரு டிமாண்டு அதெல்லாம் ஆய்வு பண்ணி தானே பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த மக்கள் ஒன்றும் பெருசாக கல்வி அறிவு பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லாதால ஒரு 10 வருஷத்துக்கு இந்த நிலத்தை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அடமானம் வைக்கக்கூடாது, சேல் கண்டிஷன் மாதிரி போடுறாங்க. கண்டிஷன் மாதிரி போட்டு அதான் மெயின் கண்டிஷனாக கொடுத்துட்றாங்க. அப்படியே 10 வருடம் கழித்து நீ வந்து இது யாருக்காவது மாற்றணும் போனோம்னா உங்க சமூகத்துக்குள்ளேயே நீங்க மாத்தீங்கன்னு ஒரு பேசிக் கண்டிஷனை போட்டு அன்றைக்கு நிலம் கொடுக்கப்பட்டதுங்க. அதுல இன்னொரு சூப்பர் கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா, சப்போஸ் இது வந்து வேறு ஒரு காலத்துல வந்து கை மாறிடுது, கை மாறிட்டாலும் அது செல்லாது, அதை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு உரியருக்கோ இல்லை அரசாங்க கணக்கில் வைக்கலாம். அப்படி அரசாங்கம் எடுக்கிற போது எந்த காம்பன்சேஷனும் கொடுக்கறதுக்கு கூடாது, கொடுக்கறதுக்கு அதாவது கிடைக்கப்படாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நான் வந்து இந்த நிலத்தை காசு கொடுத்து வாங்கினங்க போனங்க வந்தனாலும் அரசாங்கம் அதை எடுத்துக்கலாமே தவிர நான் காசு கொடுத்து வாங்கினதுக்காக எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குன்ற அவசியம் இதுல இல்ல அப்படின்னு அவங்க வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டுறவு முறையில் வந்து நிலங்களை தராங்க. அது வந்து 1960க்கு அப்புறம் பூமிதான இயக்கம்லாம் வருதுல்ல, அதுல வந்து ஒரு 50 பேர் 100 பேர் எஸ்சிக்களாக சேர்ந்து, இப்ப இந்த மாவட்டத்துல பறையர்கள் தானே சேர்ந்து ஒரு சொசைட்டி மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சொசைட்டிக்கு ஒரு ஆளுக்கு 5 ஏக்கர் 3 ஏக்கர் கணக்கு பண்ணி 50-100 ஏக்கர் நிலங்களை அவங்க தந்தாங்க. அந்த மாதிரி தரப்பட்டதுதான் இந்த நம்ம ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரில் இருக்கிற கருமொழி பள்ளம்ன்ற ஊர்ல அந்த பால் சொசைட்டிக்கு கொடுக்கப்பட்டதான். அதில் எங்க பெரியப்பாலாம் கூட எங்க சொந்தக்காரெல்லாம் பல பேர் அதில் இருந்தாங்க அப்ப. அதுக்கப்புறம் அது அப்படியே காலப்போக்கில் அது மறைஞ்சி தண்ணி வந்து நின்று போய் அது அப்படியே நின்று போச்சு. தொடர்ந்து அதற்கான போராட்டங்களும் இன்றைக்கும் நடக்குது. இதுல இவ்வளவுலாம் கண்டுபிடிச்ச பிறகு இது இந்த நிலம் எங்க தான் போச்சு அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை எழும்புதுங்க. இதுக்கு முன்னாடி 1991 ஜூலைல ஒரு ரிப்போர்ட் தடை பண்றாங்க. அதுல வந்து ஒரு 85,000 ஏக்கர் வந்து பஞ்சமி லேண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு ரெக்கார்டு சொல்லுது. எவ்வளோ 12 லட்சம் ஏக்கர்ல ஒரு 85,000 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2006லயும் ஒரு கமிட்டி போட்டு எவ்வளவு தான் இருக்குது, என்ன 85,000 தான் இருக்குது அப்படின்ன பிறகு 1,26,000 ஏக்கர் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. சரி, இப்படி கண்டுபிடிக்கிறாங்களே தவிர ஒருத்தரும் வந்து இந்த நிலத்தை நாம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு எந்த அரசாங்கமும் நினைக்கல. இது வந்து சில இடங்கள்ல வந்து இவங்க வந்து தெரிஞ்சு கொடுத்துருக்கலாம், தெரியாம கொடுத்துருக்கலாம். இப்ப நாங்கெல்லாம் தெரியாம தானே கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி பல இடங்கள்ல இது நடந்தது. தொடர்ந்து இந்த போராட்டங்கள்ங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தேர்தல் அறிக்கையில் இருந்தாலும் எங்க சமூக மக்கள் ஆங்காங்கே அவ்வப்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பஞ்சமி நிலத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குறிப்பா இந்த காரணைக்கு உள்ளடக்கிய செங்கல்பட்டு தாலுகா ஆஃபீஸில் ஜமாபந்தி நடக்கும். ஒவ்வொரு ஜமாபந்தின் போதும் நானே எங்கள் மாமாலாம் அது வந்து அப்படியே ஊர்வலமாக போய் எப்பா எங்கள் நிலத்தை எடுத்து கொடுக்குறா இல்லையா அப்படின்னு பல முறை கொடுத்துருக்கோம். அது வந்து அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படி கிடக்கு. புரியுங்க. 12 லட்சம் ஏக்கர் வந்து பஞ்சமிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை விட்டுட்டாங்களோ பட்டியலின மக்கள், இப்போ வந்து ஏன் போராடணும், எதனால அது விடப்பட்டதுன்ற ஒரு கேள்வியும் இயல்பாயிடுது. இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்க தாத்தாவுக்கு ஒரு சொத்து இருந்தது, உங்க அப்பா அதை கண்டுக்கல, சரி எங்கேயோ பரணமலை ஏறி ஏதோ தேடி ஏறி பாக்குறீங்க. உங்க தாத்தா பேர்ல ஒரு சொத்து இருக்குது, உங்க தாத்தாவுக்கு 2 பிள்ளைங்க, உங்க அப்பா இன்னொருத்தர் பெரியப்பா. சரி எப்பா என்னப்பா இது, சரி உங்க அப்பாவே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, உங்க அப்பாவும் இல்லை பெரியப்பாவும் இல்லை, சரி தாத்தாவுக்கு வாரிசு 2 அப்பா, அதுக்கிட்ட வந்து லீகல் ஆர் சர்டிஃபிகேட் இருக்கு. நம்ம அப்பாவுக்கு 2 அண்ணன் தம்பி, நம்ம பெரியப்பாவுக்கு 2 அண்ணன் தம்பி, சரிப்பா 4 பேரும் சேர்ந்து லீகல் ஏஸ் நம்ம தான் அந்த சொத்தை கேட்டு எடுப்போம் அப்படி முயற்சி பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சரி பண்ணுவீங்களா? இப்போ நாங்கள் பண்ணது என்ன தப்பு? இப்போ நாங்கள் என்னமோ நீங்கள் கேட்கறத பார்த்தா என்னன்னா நீங்கள் எல்லாருமே ஆளுக்கு 2-3 ஏக்கர் வச்சு நிற்கிறீங்க. அது இல்லாமல் திருப்பி எங்களுக்கு வந்து எங்கள் மூதாத நிலம் கூட 5 ஏக்கர் கொடுத்தான் 2 ஏக்கர் கொடுத்தான் கொடுன்னு கேட்குற மாதிரி இல்லையா? யாராவது நிலம் இல்லாத எடுத்துன்னு போட்டோம்னே அப்படின்னு கேட்குற மாதிரில இருக்குது சார். சிட்டியில் இருந்தோம் சார் நாங்கள். அப்போ இப்படியே நவுந்து கூவரம் வந்துட்டோம். சரி, கூவரம் வந்தோடனே என்ன சொல்லிட்டான், இதெல்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் காவா புறம்போக்கு, அதெல்லாம் நீங்கள் காலி பண்ணுங்கன்னா. ஒரு காலத்தில் படித்தவனும் சொத்து வரி கட்டுவன் மட்டுமே
ஓட்டு போடுற நிலை இருந்தபோது 70% பட்டியல் சமூக மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்கோம் சென்னையில. நாங்கள் எப்படி இந்த கக்குசோரமும் கூவாத்தோரமும் போனோம்? அதாவது நாங்கள் வந்து அங்கே தள்ளப்பட்டோம். இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. நாங்கள் இலவசமா கேட்கல, ஐயோ நாங்கள் பசியும் மட்டுமா இருக்கிறோம், இதாவது பார்த்து கொஞ்சம் பிச்சை கிச்சை போடுங்கய்யா அப்படிலாம் கேட்கல. சட்டப்பூர்வமான லீகலாஸ், சட்டப்பூர்வமான நாங்கள் வாரிசுகள் என்ற அடிப்படையில் எங்கள் மூதாதையருக்கு ஒடுக்கப்பட்ட நிலத்தை கொடுங்க. சரி, அப்படி இல்லையா, முதல்ல நீ அந்த நிலத்தெல்லாம் ஏடியா எடுத்துட்டு பட்டியல் சமூக மக்களின் பொது பயன்பாட்டுக்கோ அல்லது மற்றவங்க ஒரு பொது பயன்பாட்டுக்கோ கூட அதை பண்ணுங்க. இப்போ கார்னில் ஒரு 633 ஏக்கர் இருக்கு. என்னோட தாய் மாமா ஒரு 10 ஏக்கர் எங்க மூதாதையர் நிலத்துல ஒரு பார்ட்டை, ஏன்னா எங்க குடும்பம் பெரிய குடும்பம், ஒரு பார்ட்டை எடுத்துட்டாரு. மிச்சம் 623 ஏக்கர் அங்க இருக்கு. எடுத்து ஒரு பெரிய காலேஜை கட்டு, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டு, எதையாவது ஒன்று பண்ணு. இல்லை வந்து எஸ்சி மக்களுக்கான ஒரு இன்ஸ்டியூட், ஒரு ட்ரைனிங் சென்டர், ஏதாவது ஒன்று கட்ட. நீ எனக்கு தான் இண்டிவிஜுவலுக்கு கொடுக்க மனசு இல்லை, அது எங்க நிலம் தானே, எங்களை தவிர வேற யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குல்ல, ஒரு பொது பயன்பாட்டுக்கு கொடுங்க, அதுக்கு கூட நாங்கள் ரெடியா இருக்கிறோம். புரியுது. ஆனா ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்புனா ஏதோ ஏழைப்பாடிங்க ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கரு அப்படி எடுத்துருந்தாங்க சரி, நம்ம சகோதரன் தானே, சரிப்பா ஏதோ நடந்ததுன்னு விட்டுலாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த நிலங்களை 50 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 500 ஏக்கர்னு மொத்தமா வச்சிருக்கானவ. அதை எப்படி அனுமதிக்க முடியும்? நம்ம இல்ல யாரு எடுத்தாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க? இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் கையில அது பல இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி நம்ம மீட்டு எடுக்கிறது? உன் தாத்தா பேரில் இருந்தால் நீங்க போய் லீகல் ஆர் சர்டிஃபிகேட்டோட அதை எடுத்து கொடுக்கணும்னா நீங்க எடுத்து கொடுக்கணும் கலெக்டர். எந்த கலெக்டர் அதை எடுத்து கொடுக்கணும்? நீதிமன்றங்கள் சொல்லிடுச்சு, ஒருத்தன் பஞ்சமி நிலத்து வாரிசுதாரன் அடிப்படையில் எனக்கு உரிமையானது அப்படின்னு லீகலைஸோட வந்து கேட்டான்னா அவனுக்கு நிலத்தை எடுத்து கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை, குறிப்பா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட கடமைன்னு சொல்லுது. யார் கடமை செய்யறா? இதுவரை இப்ப நல்ல வேலை, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நாங்க எங்கேயோ ஒரு மூலையில பேசியிருந்தோம். இன்றைக்கு நாடு முழுக்க இது வந்து ஒரு பேசு பொருளாக செந்தமன் சீமான் மாற்றி இருக்கிறார். அதோடு நான் முதல்ல சொன்ன மாதிரி மற்ற தமிழ்ச்சாதிகள் எல்லாம் இதுல வந்து எங்கயா எங்க ஆதிக்குடி நிலம் எங்கயா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு நிலையை அண்ணன் சீமான் மாற்றி இருக்கிறாங்க பாக்குறேன். எங்க நிலத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவீங்க, ஏன் வித்திருக்க கூடாது? உங்களுடைய மூதாதைகள் வித்திருந்த நிலம் அரசாங்கத்துக்கு தானே சொந்தமாகும். ஒருவேளை வித்திருந்தது கண்டிஷன் படி வாங்கினது தப்பு அப்படின்னு சொன்னாலும் அது அரசாங்கத்துக்கு தானே சொந்தமாகும். அந்த நிலத்தை எப்படி நீங்க கேட்க? அரசாங்கம் எடுத்துக்கோ. நான் தான் சொன்னேன்ல, பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகின்றல. 12 லட்சம் ஏக்கர் இருந்தது, எடு. வாங்கினது சட்டப்பூர்வமா தப்பு, அப்படிதானே? நான் அதுல ஒரு படி மேல போய் நான் சொல்றேன், ஏதோ ஏழைப்பழ 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம சகோதரன் விட்டுடலாம். ஆனால் இங்க பெரும் நிறுவனங்கள் அது எப்படி நீங்க அலோவ் பண்றீங்க? இந்த இடம் தெரிஞ்சு எப்படி அலோவ் பண்றீங்க? தெரியாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இது யார் விட்டு நிலமோ சார், தெரிஞ்சு போச்சு இல்ல, அரசு ரெக்கார்டில் இருக்குல்ல, அரசு எடுக்கணுமா வேணாவா? நீங்க முதல்ல எங்களுக்கு கொடுக்கறது கூட நீங்க அப்புறம் கூட நீங்க வச்சுங்க, அதை பறிமுதல் பண்ண வேண்டுமா வேணாம்? முதல்ல எடுத்து அரசாங்க கணக்குல வை, அதுக்கப்புறம் அதுக்கு யாரு வாரிசுதாரன்னு பார்ப்போம். இதுல என்ன சிக்கல் இருக்கு சார்? இப்போ புடுங்கிறதுக்கு கோயில் இடத்தெல்லாம் வந்து எடுக்கிறீங்கல்ல, எடுக்கிறாங்க. எந்த சாமியாவது வந்து கேட்சா, ஐயோ ஏன் நல்லையா இந்த மாதிரி வந்து ஆக்கிரமிப்புல இருக்கியா, இல்லை சாமியோ சாமி வாரிசுகளோ ஏதாவது வந்து கேட்டுதா? எடுக்கிறீங்கல்ல, எடுத்துட்டு பெருமை பித்துறீங்கல்ல. இவ்வளவு நாள் அரசு நிலத்தை கோயில் நிலத்தை பயன்படுத்தி பறித்திருக்கிறோம், பொறித்திருக்கிறோம், புடிங்கி இருக்கிறோம்லாம் சொல்றீங்கல்ல, இதை கொஞ்சம் அசைக்கி பாருங்களேன் அப்படின்னு ஒரு சாதாரண கோரிக்கை தான் அரசுகிட்ட வைக்கிறேன். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? புரியுது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு, முரசொலி அந்த இருக்கக்கூடிய அந்த இடமும் எல்ஐசி பில்டிங்கும் கூட பஞ்சமி நிலத்தை சார்ந்ததுதான் சொல்லியிருக்காரு. அது அப்படி நம்ம எடுத்துக்கலாமா சார்? இப்போ அண்ணா அறிவாலயம் இருக்கு, ஒரு தடவை திருமாவளவன் ஒரு பொருளை கிளப்பி விட்டார். பொருளெல்லாம் இல்லை, ஏதோ வாய் திறந்து சொல்லிட்டாரு. வந்து நீங்க அண்ணா அறிவாலயம் போவீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா நான் அண்ணா அறிவாலயம் போவேன், அது வந்து பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது, அதை மீட்டெடுக்க போவேன்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க இந்த மூலப்பத்திரம் அதை பத்திலாம், முரசொலி மூலப்பத்திரம் அதை பத்திலாம் பேசணும். ஏன் சென்னையில் இருக்கிற எல்ஐசி கட்டிடம் கூட அந்த காலத்தில் பஞ்சமி அந்த லேண்ட் பிரிவில் தான் வருது. அப்படி நமக்கு தெரியாது. நம்ம பெரும்பாலும் இந்த நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் சொல்றாங்க இந்த பகுதிகளில் பல நிலங்கள் வந்து சார் அப்போ வந்து நிலம் வேக்கண்டா இருந்தது சார். இப்போ இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இல்லை, அப்போ அதை கொடுத்தாங்க. இப்போ வந்து அங்கங்க அது ஆக்கிரமிப்பா இருக்கு. நான் என்ன சொல்றேன், குறைந்தபட்சம் இந்த பெருநிறுவனங்கள்
இல்ல வேக்கண்டா இருக்கிற நிலங்கள் அதையெல்லாம் கூட அரசு எடுக்கலாம்ல. எங்க காரணம்ல பெரும்பாலான நிலங்கள் வேக்கண்டா தானே இருக்கு. யாரோ ஒருத்தர் பேர்ல இருக்கு, யாரோ ஒருத்தருக்கு உரிமைதாரன்னு சொல்றாரு, அந்த உரிமை சட்டப்படியான செல்லத்தக்கதல்ல, இருந்தாலும் அதை எடுக்கலாம்ல. புரியுது. அதுதான் ஒரு கோரிக்கை. நீங்க நிலமே இல்லாம அவன் ஒண்டு குடியில கஷ்டப்படுறான் சார். நிலம் எவ்வளவு முக்கியன்றது கருணாநிதி குடும்பத்துக்கு தெரியும் சார். இன்னைக்கு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு நல்லா தெரியும். இல்ல அதனாலதானே அவர் வந்து ஏழை பாளையங்களுக்கு நான் 2 ஏக்கர் நான் வந்தா நிலம் தருவேன்னு சொல்லிட்டு அப்பவே கொடுத்தாரு. சொன்னாரு என் நெஞ்சில் இடம் இருக்குன்னாரு. இப்ப உங்க நெஞ்சில யாருக்கு இடம் இருக்கும்? யாருக்கு சார் இருக்கும்? பெரும் ஒரு மாதிரியா ஆண்கள் நெஞ்சில் பெண்களுக்கு இடம் இருக்கும். சரி, அது ஒரு சபலமா எல்லாரும் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல. அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் சொன்னார், என் நெஞ்சில் இடம் இருக்கிறது, நாட்டில் இடம் இல்லைன்னு சொன்னார். அப்பயே எல்லாரும் கேட்டாங்க, ஐயா ஒரு 12 லட்சம் ஏக்கர் ஏதோ கொடுத்ததா சொல்றாங்களா, அந்த நிலத்தையாவது வாங்கி ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கலாமில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மண்ணுரிமை மாநாடு அப்படின்னு அன்றைய முதல்வரை வைத்து ஒரு மாநாடுலாம் நடத்தி எல்லாம் வந்து இடத்த கொடுத்துருவாருன்னாங்க. அன்னைக்கு வந்து நடைபெற்ற மாநாட்டை ஒட்டி, அதுக்குன்னு நீங்கள் சொல்றாதீங்க கல்வி உரிமை மாநாடு நடத்துறீங்க, எல்லாருக்கும் கல்வி வாங்கி வச்சுருங்களா, ஈழ வெல்லும் மாநாடு நடத்துறீங்க, ஈழத்தை அழிக்கிறதுக்கு நீங்கள் தானே காரணம், நீங்களும் ஒரு காரணமாக இருந்தீங்க அப்படிலாம் சொல்றாதீங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு மண்ணுரிமை மாநாடுன்னு ஒன்று அன்றைக்கு இருந்த முதல்வர் வச்சு நடத்தினோம். நடத்திட்டு இன்னைக்கும் கேட்டு இருக்கிறோம். புரியுது. நாம் தமிழர் சீமானவர்கள் வந்து 15 ஆண்டுகளா வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இதை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வாக்குக்காக 26 தேர்தலுக்காக இதை வச்சு காய் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஏதாவது முயற்சி செய்யறாரு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் வந்து பஞ்சம் நிலை மீட்டு எடுப்போன்றீங்க. அது எதுக்கு சார்? பொதுவா இந்த அரசியல் கட்சிகள் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுவாங்களாம். ரெடி பண்ணும்போது ஒரு குரூப்பா உட்காந்து குரூப் ஆஃப் பீப்புள் தானே ரெடி பண்ணுவாங்க. அப்போ வந்து அப்படியே சாதி வாரியா பார்த்துனே வருவாங்களாம். தேவர் சமூகமா அதுக்கு என்ன டிமாண்ட் இருக்கு, நம்ம என்ன சொல்லி அவங்க நாக்கில் தேட தடவலாம், வன்னியர்களா அவங்களுக்கு என்ன எதை வச்சு நாக்கில் தடவனா இனிப்பா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சமூகத்தின் பெயரை சொல்லியே அந்த சமூகத்திற்கு என்ன கேட்டிருக்கு, வந்தா நாங்கள் அதை தரோம் இதை தரோம்னு என்ன ஏமாத்தலாம் அப்படிலாம் தேர்தல் அறிக்கையில் எழுதுவாங்களாம் சார். எஸ்சிக்கல்னு வருகிற போது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுவாங்களா, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன போய் ஏதாவது காசு கொடுத்தா, இல்லை அவனுங்களுக்கு தலைவர்னு அவன் 4-5 பேர் இருப்பான், அவனை கூப்பிட்டு ஏதாவது கொடுத்தியப்பா கொஞ்சம் வாங்கி கொடுப்பா ஓட்டேன்னா புரோக்கருங்க வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற நிலையில தான் இருக்குமா சார்? அப்பேற்பட்ட நிலையில இப்போ இன்றைக்கு பஞ்சம் நிலத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் வள்ளுவம் தொலைக்காட்சிக்கு இல்லை. ஏன் பேசுறீங்க? இன்னைக்கு பல சேனல்கள் பஞ்சம் நிலம்லாம் என்ன அப்படின்னு செய்தி எடுத்துக்கு எதுக்கு போடுறான்? உடனே இது போட்டதால் சீமான் வந்து போராட்டம் வைத்ததால் எல்லாரும் ஒரு அணையில் நின்று நாளைக்கு வந்து நிலத்தை பறிச்சு கொடுத்துருவீங்கலாம் கேட்காதீங்க. இன்றைக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குல்ல. இதன் அடிப்படையில தமிழகத்தில் இருக்கிற ஒரு 100 பட்டியல் சமூக மக்கள் என் தாத்தாவோட லேண்ட் இருக்கு அப்படின்னு 100 பேர் கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்தா கூட அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நம்ம எடுத்த உடனே இந்த போராட்டம் வெற்றி பெற்றோம், நாளைக்கே நிலத்தை வாங்கி சீமான் கொடுத்துருவாரு, சீமான் நகர் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் அங்கே வீட்டு மனை ஒதுக்கிறோம்லாம் இல்லை. அதை நோக்கி போகிறோம். 2026 சீமான் தமிழகத்தின் முதல்வர்ன்றோம். முதல்வர் ஆயிடுவாரா? பேசட்டுமா? அப்படி எப்படி ஆக முடியும்? புரியுது. ஆனால் அதை நோக்கி போகிறோம். அதற்கான தகுதியானவர் நான் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அதற்கான தகுதியானவர், தமிழ்நாட்டின் முதல்வராக தகுதியானவர் சீமான் ஒரு 36 லட்சம் பேர் அங்கங்க சொல்றான். சொல்றதால ஆயிட போறது இல்லை. ஆனால் அந்த தகுதி எங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறோம்ல, அப்படின்னு நிலை போறது இல்லை. அதுதான் இதுல பொருள். அதால இன்றைக்கு ஏன் வந்து இப்போ அனுமதி மறுக்கிறான்? என்ன ஏப்பா நீங்க இவ்வளவு நாள் பஞ்சமி நிலம் மீட்டு தருவோம்லாம் சொன்னீங்கல்ல, சீமான் ஒத்தால் ஒரு மீட்டிங் போறாரு, மற்ற தமிழ்ச்சவங்களை கூப்பிடுறாரு. சும்மா ஒரு 4 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சின்னு வச்சுங்க. ஒரு 5 மணி நேரத்துல தமிழ்நாடு தலைகீழா புரண்டுருமா? இல்ல, அதான் கேள்வியாவே என்னன்னா, இந்த பஞ்சமி நில போராட்டம் வரப்போ அதுக்கு அனுமதி மறுக்கிறதா இருக்கட்டும், இந்த உயிர் சாவுகள் இருக்கட்டும், 5 ஆண்டுகளுக்கு முன்பு அது விவாத பொருளானதா இருக்கட்டும், பஞ்சமி நிலம்னு வரப்போ ஏன் இவ்வளவு சிக்கல் வருது? அதுல பெரிய தலையீடுகள் ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரி வெளியே தெரியுது இல்ல? அதான் சார், ஒரு 5 மணி நேரத்துல ஒன்னும் தலைகீழா மாறி நிலம் கையகப்படுத்த போறதுலாம் இல்லை. சரி. ஆனால் இதில் பல பேர், பல ஆளுமைகள்
இந்த நிலங்களை அபகரித்து கொண்டு இருக்கிறார்கள். நாளைக்கு இன்றைக்கு பஞ்சமி நில போராட்டம்ங்கிறது ஆக்கிரமித்த நபர்களுக்கு எதிராக மாறிவிட்டால் இவர்களுடைய சாயம் வெளுத்துரும். அதால இது நடக்கக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு 50-100 பேர் போய் பெட்டிஷன் கொடுக்குறான்னு வச்சுங்க, இது ஏன் நிலம், எங்க தாத்தா நிலம், எங்க அப்பா பேர்ல இருந்தது அப்படின்னு கொடுத்தா அது அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொண்டாந்து நிறுத்திருச்சா. இன்னைக்கு நீங்க பொதுவாக இந்த பட்டியல் சமூக மக்கள் எப்பயுமே கேட்குற இடத்துல இருக்கணும். நான் ஒன்றும் வராதா, வரும் வா வண்டியில ஏறு போய் பேசிக்கலாம் வா அப்படின்னா இவன் வரணும். என்னத்துக்கு வண்டியில ஏறணும், எங்க கூட்டம் போற, என்ன கொடுப்ப, 500 300 போட்டுறா, அது நாங்களே பார்த்துக்க தெரியும், நீ கிளம்புன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க சிக்கலாயிரும். அதால இவன் எப்பவுமே கேட்கிற நிலையில் வேகோலா எப்பயுமே எதிர்பார்த்து இன்னொருத்தன் கையை எதிர்பார்த்து இல்லை அரசாங்கத்தின் கையை எதிர்பார்த்து அப்படி காத்து கிடைக்கணும்னு அரசாங்கங்கள் நினைக்கிறது. நிலம்ங்கிறது அது ஒருத்தனோட உரிமை. இப்போ கருணாநிதி அவர்கள் இறந்தார், இன்னைக்கு போடுறான் பார்த்தீங்களா. அப்போ பொச்சப்போ இருந்த போதும் கருணாநிதி அவர்கள் போராடினார், இருந்தும் போராடினார். என்ன போராடினாரு, எடப்பாடியார் கொஞ்சம் இறக்கப்பட்டாரு. பாமக அதன் சார்பில் போடப்பட்ட அந்த மனுவை திரும்ப பெற்றாங்க. மெரினாவில் புதைக்க கூடாது அப்படிங்கிற மனுவை திரும்ப பெற்றார்கள். அதன் அடிப்படையில் எடப்பாடியார் மனது வைத்து கருணாநிதி அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. ஆனா இவங்க வெளியில என்ன பேசுறாங்க, இருக்கும் போதும் போராடினார், இருந்த பிறகும் போராடினார் அப்படின்றீங்களா. அந்த சின்ன இடத்துக்காக இப்படி போராடினீங்களே, 12 லட்சம் ஏக்கர் இடத்தை இழந்துட்டு நாங்க நிக்கிறோம். சரி, கேட்கிறவனுக்காவது கொடுக்கணும்ல சார். மொத்தமா 12 லட்சம் ஏக்கர் எடுத்து அந்த காலத்தில் யார் யார் பேர் அலாட்மெண்ட் போடப்பட்டதுன்னா நீ தேடாதப்பா, அவன் வாரிசுன்ற பேர்ல அவன் கேட்கறான்ல, கேட்கிறவனுக்காவது இதை எடுத்து கொடுக்கலாம்ல. அப்போ ஒரு சட்டம் சொல்லுது இது மற்ற மேல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாலும் அவனை பறிமுதல் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுது. ஒரு 4-5 வருடத்திற்கு முன்னால் இது 0 வேல்யூ அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு இப்போதான் இந்த நியூ டிரான்சாக்சனை நிறுத்திருக்காங்க. அப்போ நிறுத்தத்தோடு இல்லாம சார் திருட்டு பொருளை கண்டுபிடிச்சிட்டீங்க, பறிகொடுத்தவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அந்த வேலையை தான் இன்றைக்கு சீமான் தொடங்கி. இல்ல டெக்னிக்கலா நம்ம எதுவும் வழக்கு போட்டு அதை நம்ம திரும்ப பேர் வாங்குறதுக்கு வாய்ப்புமே இல்லை சார். இது வரைக்கும் பல நீதிமன்றங்கள், நீதியரசர் சந்திர கூட இதுல ஒரு நல்ல ஆர்டர்லாம் போட்டார் சார். ஆர்டர் எதை போட்டாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யாரு, யார் பண்ணணும்? அரசு பண்ணணும். மாவட்ட நிர்வாகம் அரசு தானே. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் பஞ்சம் நிலம் தெரியுதுன்னு வச்சுங்க, அங்க போய் ஒரு போராட்டம் பண்ணா பர்மிஷன் கிடைக்காது. அப்படியே போய் நின்னா கம்பெனியான போராட்டம் பண்ணா காசு கேட்டான் அப்படின்னு போலீஸை வச்சு வழக்கு போடுறாங்க அரசாங்கம். அப்போ எப்படி போய் நம்ம நேரடியாக மக்கள் களத்துல இறங்கி நிற்க முடியும்? ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த நான் மீட்டு எடுப்பேன்னு நீ போயிட முடியுமா? ஒரு இடத்துல சும்மா அந்த எப்பா மீட்டு கொடுப்பான்னு கோஷம் போட்டு அங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுவதற்கே உங்ககிட்ட நாங்க தலையால தண்ணி குடிக்க வேண்டி இருக்கிற நிலையில நேரடியாக நிலத்தை எடுப்பது என்பது இங்கே சாத்தியமே இல்லாத ஒன்று. அது இவங்கெல்லாம் மாறி வேற ஏதாவது வந்தா சரி இருக்கிற நிலத்தை கொஞ்சம் பார்த்து ஜனங்களுக்கு கொஞ்சம் குடும்பமான்ற எண்ணத்தோடு யாராவது தமிழர்கள் இங்க ஆட்சிக்கு வந்தாலும்னா நடக்குமே தவிர இவர்களாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதால இது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு விழிப்புணர்வை நோக்கி இந்த போராட்டம் கொண்டு செல்லும் நாங்க பாக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பறையர்களும் இந்த குரலோட ஒழிக்கிறாங்களா, இல்ல வெறுமனே அரசியலுக்காக சிலர் இதை பயன்படுத்திக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சிலர் பயன்படுத்தாங்கன்னா எப்படி சொல்றீங்க? நாம் தமிழர் போன்ற சீமான் ஆட்களா இருக்கட்டும், திருமாவளவன் போன்ற ஆட்களா இருக்கட்டும், சிலர் அதாவது உங்களுக்கு கேட்கிறவன் என்னத்துக்காக கேட்கறான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல. ஒட்டுமொத்த சமூகமே அதை பத்தி பேசுறதா இப்ப தெரியல கொஞ்ச நாட்களாவே. ஏன் எல்லாரும் கேட்டா கொடுத்துருவீங்களா சொல்லுங்க? எல்லாரும் கேட்டா கவர்மெண்ட் கொடுத்துருமா? ஏன் தாத்தா பேர்ல இருக்கிறத பேரை போய் கேட்கறான், நீ கொடு, நாங்க ஒட்டுமொத்தமா 12 லட்சம் ஏக்கரையும் எடுத்து ஒரு ஷோ பண்ணுங்கலாம் காட்டல, அங்கங்க அவன் போராடுறான்ல, அந்த போராட்டத்துக்கான தீர்வை நோக்கி அவனுக்கு கொடுங்க, கோரிக்கை வைக்கிறான்ல அதை நோக்கி கொடுங்க தான் நான் சொல்றேன். அவனுக்கு கேட்கல, 3வது வீட்டுல கேட்கல, 4வது வீட்டுல கேட்கல, இந்த கதைலாம் வேணாம். முதல் வீட்டுல இருக்கிறவன் கேட்டான்ல, அவனுக்குரிய பங்கு 2 ஏக்கரா 3 ஏக்கரா 5 ஏக்கரா அதை எடுத்துக்கூடியா? அவர் பெரிய புடிங்க, அவர் கேட்கல, அவர் கேட்காதால இந்த கோரிக்கை உங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிலாம் இல்ல. எவ்ரி இண்டிவிஜுவல் ரைட்ஸ், சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம், அப்படிதான் இந்திய அரசு சட்டம் பாக்குது. ஒருத்தனுக்கு அவன் மூதாதிரி கொடுத்த நிலம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சு அவன் பெட்டிஷன் கொடுத்தான்னா அதை மீட்டு கொடுங்க. புரியுது? நீங்க இது ஒரு இயக்கத்தின் பேர்லோ இல்ல மத்தவங்க பேர்ல விட்டீங்கன்னா, தலைவரை என்ன 50 ஏக்கர் வச்சிருக்கீங்களா, இப்பதான் ரெக்கார்ட்லாம் வந்தது, ஏம்பா வெளியே சொல்றத, சரி பார்த்துக்கலாம்,
அப்படின்னு இங்க பல பேரங்கள் நடத்தப்படும் சார். அதெல்லாம் நீங்க இதை ஒட்டுமொத்தமா இது அவருக்கான போராட்டம் இவருக்கான போராட்டம்லாம் சொல்லாதீங்க. இது பட்டியல் சமூக மக்களுக்கான போராட்டம். மக்கள் வந்து இதை கேட்பதற்கு வீதிக்கு வருவார்கள்.